ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம இது போல் ட்ரெண்டிங் அண்ட் யூனிக்கான இயரிங் எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில், அதாவது ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 12ல் இது போல் சூப்பரான ஒரு நெக்லஸ் எப்படி செய்யலாம் அப்படின்ற டுட்டோரியல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்கான ஒரு இயரிங் எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க வரோம். அதுவும் ஜிமிக்கி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் இந்த இயரிங் செஞ்சுருக்கேங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஜிமிக்கி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் இது போல் இயரிங் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த இயரிங் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இயரிங் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மெட்டீரியல் கேஜ் ஒயர் தாங்க. கேஜ் ஒயர் நான் கோல்டன் கலர் கேஜ் ஒயர் எடுத்திருக்கேன். கேஜ் ஒயருக்கு சைஸ் இருக்குது சரிங்களா. இது 20 கேஜ் ஒயர் சரிங்களா. அதுக்கப்புறம் இது போல் பீட் கேப் நமக்கு தேவைப்படும், அதுவும் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் இது போல் ஸ்பேசர் சரிங்களா, ஸ்பேசருமே நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு இயரிங் ஹூக் சரிங்களா. நான் இந்த ஹூக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இயரிங் ஹூக் தேவைப்படும். இது போல் ஜம்ப் ரிங் தேவைப்படும். அதுக்கப்புறம் இது போல் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேங்க. இது எதுக்கு அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேங்க. வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த இதுக்கு நீங்கள் சில்க் த்ரெட் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இதுக்கு பதிலாக ரவுண்டாக இருக்கக்கூடிய வேறு எந்த இது வேணாலும் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம் சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு கட்டர், ஃப்ளாட் நோஸ் ப்ளையர், ரவுண்ட் நோஸ் ப்ளையர், இந்த 3 டூல்ஸ் நமக்கு தேவைப்படுங்க. அவ்வளோதாங்க. இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு இயரிங் செய்யலாம். சாரிங்க, பீட்ஸ் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜுவல்லரியில், அதாவது நெக்லஸில் எந்த கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே கலர் சேம் 2 கலர் பீட்ஸ் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கேஜ் ஒயர் எடுத்துக்கலாம் சரிங்களா. கேஜ் ஒயரை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில்க் த்ரெட் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கேஜ் ஒயருமே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த சில்க் த்ரெட் மேலே நம்ம கேஜ் ஒயர் இது போல் ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துக்க போகிறோம். வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இது போல் ஒரு ரவுண்டு சரிங்களா. பாருங்கள், கேஜ் ஒயரை இது போல் சுற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் முன்னாடி சொன்னது போலவே தான் இந்த இடத்துல நீங்கள் சில்க் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ரவுண்டாக இருக்கக்கூடிய வேறு ஏதாச்சும் பொருள் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா இதை விட உங்களுக்கு இன்னும் பெரிய ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் பொருள் வச்சு கூட இது போல் ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்தளவு தான் கிடச்சிருக்கும் சரிங்களா. இந்தளவு எனக்கு போதும் அப்படின்றதுனால நான் இந்த அளவுலேயே தாங்க இந்த இயரிங் செய்ய போகிறேன். இதை விட உங்களுக்கு பெரிய அளவு வேணும் அப்படின்னா இதை விட ஏதாச்சும் பெரிய பொருள் எடுத்து அதில் சுற்றி இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இது போல் ஒரு எண்டில் சரிங்களா, வீடியோவை கவனமாக பாருங்கள், ஒரு எண்டில் இது போல் வளைச்சி விடுங்க சரிங்களா. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி நல்லா வளைச்சி விடுங்க. இது ஏன் நம்ம இப்படி ஒரு எண்டில் வளைச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு எண்டில் கோர்க்கும்போது இந்த எண்ட் வழியாக வெளியே வந்துடக்கூடாது இல்லைங்களா. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு எண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு எண்டில் பீட்ஸ் கோர்த்துக்க போகிறோம் சரிங்களா. இப்போ இதே போலவே நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. பீட்ஸ் கேப் எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம கோர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. நமக்கு இன்னொரு எண்டு ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் பீட் கேப் ஒன்று போட்டுக்கலாம். க்ரீன் கலர் பீட் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சரிங்களா. பாருங்கள், இதே போல் தான். ஃபஸ்ட்டு நான் இப்போ க்ரீன் கலர் கோர்த்துருக்கேங்க. அடுத்தது நம்ம ப்ரௌன் கலர் கோர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கு இது போல் பீட் கேப் ஒன்று போட்டுட்டு ப்ரௌன் கலர் பீட் ஒன்று போட்டுட்டு திரும்பவும் பீட் கேப் போட்டுக்கலாம் சரிங்களா. இதே போலவே தான் நம்ம
இந்த இயரிங் வந்து செய்ய போகிறோம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு 4 பீட் மட்டும் நான் இது போல் வந்து கோர்த்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் 3 பீட் வந்து கோர்த்துருக்கேன் இல்லைங்களா? இதே போலவே இன்னொரு பீடும் வந்து கோர்த்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து இப்போ ஒரு ஆஃப். சரிங்களா? ஒரு இயரிங்கில் நம்ம வந்து லெஃப்ட் சைட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ சென்டரில் வந்து நம்ம ஸ்பேசர் வந்து போடணும். சரிங்களா? நம்ம நெக்லஸில் வந்து எந்த டிசைன் ஸ்பேசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே டிசைன் ஸ்பேசர் தான் நம்ம இயரிங்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து இயரிங்கில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்போ பாருங்கள், அந்த சைடு வந்து 4 பீட்ஸ் கோர்த்துருக்கோம் இல்லைங்களா? அதே போலவே இந்த சைடும் நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸில் 12 கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் என் ஸ்க்ரீன்லேயும் தர்றேங்க, செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் நம்ம சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ் இல்லைனா ஜுவல்லரி மேக்கிங் டுட்டோரியல் இந்த டைட்டிலில் அந்த கிளாஸ் எல்லாமே இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிகினர்ஸ் கூட நம்ம கிளாஸ் வீடியோஸ் பார்த்துட்டு சூப்பரான ஒரு ஜுவல்லரி வந்து செஞ்சு கற்றுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாமே கோர்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நீங்களும் இது போலவே பீட்ஸ் எல்லாம் கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த எண்டு வந்து இன்னும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண கிடையாது. இந்த எண்டில் போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கேஜ் வயரை வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி விட்டுக்கலாங்க. பொறுமையாக பண்ணுங்க. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். சரிங்களா? இந்த சைட் பாருங்கள், நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண இடத்துல அந்த மாதிரி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லை. சரிங்களா? இப்போ நான் திரும்ப அதை வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன் ப்ளையர் யூஸ் பண்ணி. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கேர் வயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ரொம்பவே லென்த்தாக இருக்குது இல்லைங்களா? நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த சைடு எப்படி வந்து நம்ம வளைச்சி விட்டோமோ அதே போலவே இந்த சைடு நம்ம வந்து வளைச்சி எடுத்துக்கலாங்க. பொறுமையாக பண்ணுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம 2 சைடுமே வந்து வளைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இது போல தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரெண்டையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜம்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜம்ப்ரிங் வந்து எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ப்ளையர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது போல் இந்த 2 இதுக்குள்ளேயுமே விட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இது போல் தாங்க இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம காதில் போட்டுக்கிறதுக்கு ஹூக் போடணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம திரும்பவும் வந்து ஜம்ப்ரிங்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஹூக் போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நம்ம இயரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. யூனிக்காகவும் ட்ரெண்டிங்காகவும் இருக்குது பாருங்கள். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸியாக இது போல் ஒரு இயரிங் வந்து நீங்களுமே செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காக அதே கலர் பீட்ஸு அதே மாதிரி ஸ்பேசர் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு இயரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க.
இந்த இயரிங்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்லஸ்க்கு இந்த இயரிங் வந்து மேட்சிங்காக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.